அதே சாப்பாடு புட்டு தவிக்க தெரிஞ்ச கொட்டை இதே பிரட்டி புட்டோட சாப்பிட நாங்கள் புட்டோடு மாம்பழமும் புட்டோடு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அப்படியே வதக்கி ரெடியோ அங்கே வந்து நல்ல உருளைக்கிழங்கும் கருவாடு சூட கருவாடு இத்துப்பட்டியில தான் புட்டை விற்கிறது நீ சாப்பிட்றதான் வேலை இனி சாப்பிட்றதான் வேலை. அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே எங்கள் இந்நேர வணக்கங்கள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தங்கிற விட இன்றைக்கு மதிய சாப்பாடு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டு. இன்றைக்கு சோறு இல்லை புட்டு சாப்பாடு புட்டு தான் மதிய சாப்பாடு புட்டு. என்னென்ன புட்டு என்றால் சரியான விருப்பம். அப்போ எங்களுக்கு பிரச்சனை என்னதால புட்டுமா வச்சு ஒரு கருவாட்டு பிரட்டலம் வச்சு கத்தரிக்காயை பொரிக்க போகிறேன். அதுக்கு தான் இங்கே கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் மிளகாய் எல்லாமே உரிச்சு வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கும் கருவாடும் போட்டு ஒரு பிரட்டல் ஒன்று வைக்க போகிறேன். இதுன்னு கத்தரிக்காயில் வந்து பொரிக்க போகிறீங்க. ஓகே, நீங்கள் அதை தான் வந்து கருவாடு சும்மா அந்த மாதிரி இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கும். பாருங்க புட்டெல்லாம் குழச்சி வச்சிருக்கு, எல்லாம் கிண்டி வச்சிருக்கிறேன். நான் குத்தையில எல்லாம் கிண்டி வச்சிருக்கிறேன் புட்டு தடியால. இனி போய் போனி சுண்டால குத்தி போட்டு கொத்துறது குத்துறது கொத்தி போட்டு எனக்கு புட்டை வைக்கிறது. சரி, அதைத்தான் நீங்கள் இந்த காணொலியில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து எங்களோட வீடியோவை பாருங்க. அதோட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட யாராவது புதுசாக எங்களோட சேனலை பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். தொடர்ந்து காணொலியை பாருங்க. கத்தரிக்காய் இப்போ பொரிக்கிறதுக்கு நான் இப்போ வெட்டி கொண்டு இருக்கிறேன். கத்தரிக்காய் வெட்டத்து வாங்கியாச்சு. இந்த கத்திரிக்காய் பொரிச்சு எடுக்கணும் மெல்லும். அதுக்காண்டி இஞ்சால வந்து புட்டு கொஞ்சம் மாறினப்படி தான் போனிச்சுண்டால குத்தலாம். சாப்பிட காவிச்சிட்டு தவிக்க தெரிஞ்ச கொட்டை இருந்தா சொல்லு. அந்த பாட்டு நான் வருது. புட்டு குத்தைக்கல புட்டும் சம்பலும் இல்லை புட்டும் கருவாடும் அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் புட்டோடு மாம்பழமும் புட்டோடு பலாப்பழமும் எல்லாம் சாப்பிட நல்லா தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் எல்லாம் வெட்டி வச்சிருக்கேன். அதோட வெங்காயம், பச்சை மிளகாய், உருளைக்கிழங்குக்கு என்ன உருளைக்கிழங்கும் கருவாடும் போட்டு பிரட்ட போகிறேன். என்ன கருவாடு? சூட கருவாடு. ஓகே, இது வந்து கத்திரிக்காய் பொரிக்கிறதுக்கு பொரிக்கிறேன்னு சொல்லி இல்லை, கொஞ்சம் எண்ணெய் விட்டு அப்படியே வதக்கி உப்பு தூள் எல்லாம் போட்டு எடுக்க போகிறோம் பிரட்டி. ஓகே, பார்ப்போம். என்ன வெங்காயம் வெட்டியாச்சு. என்ன எந்த பொரியல் இருந்தாலும் வெங்காயம் பச்சை மிளகாயம் போட்டால் தான் டேஸ்டாக இருக்கும். வெங்காயம் தான் சுவை. அதோட 2 பச்சை மிளகாயம் போடுவோம். 2 பச்சை மிளகாயில் ஊட போட்டாலும் பிரச்சனை இல்லை. கருவாடு கொஞ்சம் காணும். சரியான உரைப்பாக இப்போ நாங்கள் இதை கொஞ்சம் எண்ணெய் விட்டு பதக்குவோம் முதல். ஓகே, கொஞ்சம் எண்ணெய் காணும். இது கிணக்கு எண்ணெய் தேவையில்லை, கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். இவ்வளோ எண்ணெயும் காணும். இப்போ வட்டி வச்ச கத்தரிக்காயும் மற்றது வெங்காயம் வெங்காயம் போட்டு பொரிக்கிறதுக்கு அப்படியே கொஞ்சம் உப்பு தூள் போட்டு பிரட்டி எடுக்க போகிறேன். ஒரு வரட்டலாம். இது வரட்டலா வராது, கத்திரிக்காய் வரண்டு அதில் பிரட்டி அப்படியே பால் ஒன்றும் விடாமல் அப்படியே எண்ணெயில் பொரிச்சு அப்படியே எடுத்து அப்படியே புட்டோட சாப்பிட்டு அப்படி இருக்கும். சொல்லுங்க பாப்போம், அந்த மாதிரி இருக்கும். யாராவது அப்படி செய்து சாப்பிட்ருக்கீங்களோ நீங்கள்? எண்ணெயே அவியட்டும் நல்லா, கொஞ்சம் நேரம் அவிஞ்ச அப்புறம் தான் புட்டோல் எல்லாம் போடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இது இப்போ அவியட்டு நாங்கள் அங்கே போய் புட்டை கொட்டுவோம். இப்படியே புட்டு கொத்து சுலவையை போட்டு கொத்தலாம். சுலவில் ஒரு பேப்பரை வச்சுட்டு அதுலேயும் போட்டு இப்படி கொத்தலாம். இப்போ எங்களுக்கு கொஞ்சம் புட்டு தானே, தேவையில்லை. ஓகே, புட்டா வச்சு இனி இதுக்கு தேங்காய் நம்ம தேங்காய் பூவெல்லாம் போட்டால் தான் நல்லது. தேங்காய் உடைக்கணும், தேங்காய் திருவோணும். ஏன்னா கருவாடு வந்து எடுக்கல, என்னன்னு சொன்னால் இதெல்லாம் செய்துட்டு தான் கருவாடு எடுக்கணும். இது மணக்கு மேலும் அதுக்காண்டி தான். இது வந்து அரிசிமாங்கிற தனி அரிசிமா புட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
ஆனால் எனக்கு வந்து அரிசி மா புட்டு வந்து பெருசாக பிடிக்காது. எல்லாருக்கும் கூட வெள்ளமா புட்டு தான் பிடிக்கும். வெள்ளமா புட்டு தான் எனக்கு பிடிக்கும். வெள்ளமா புட்டு நல்லா இருக்கும் சம்பளோடு சாப்பிட்றேன். ஓ பார்த்தீங்களா கத்திரிக்காய் நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் தானே அக்கண்டா பிஞ்சிட்டு நான் இதோட கொஞ்சம் உப்பு சேர்ப்பேன். உப்பு தூள் உப்பு உப்பு சேர்த்தாச்சு. இனி என்ன போடணும்? மிளகாய் தூள் போட்டு பிரட்டி விட்டால் சூப்பரான கத்திரிக்காய் பிரட்டல் ரெடி. ஏன்னா கத்திரிக்காய் இது வந்து என்ன பிரெட் இது வந்து புட்டுக்கு சாப்பிடலாம், சோறுக்கும் சாப்பிட டேஸ்ட்டாக தான் இருக்குது. இது வந்து பாலன்னு மட்டும் இருக்கணும். ஆனால் எனக்கு வந்து நாங்கள் அடுப்பை வந்து குறைச்சி விடுவோம். மெயினாக தூளில் போட்டுருக்குறோம் எரிஞ்சிடும். அதுக்காண்டி அடுப்பை குறைச்சி விட்டால் இந்த தூள் வகையெல்லாம் மாட்டாங்க. உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் நாங்கள் கொஞ்சம் கூட தூள் போடலாம். உங்களுக்கு மெனவில் போடும். இது நல்லா அப்படி இருக்கும். குளியல் பருவத்தில் வரும் புட்டோட குழச்சி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இனி இப்படி இருந்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே குழைச்சி விடுவோம் அடுப்பில். அப்படியே விட்டுட்டு நிப்பாட்டி விட. சரி என்ன நிப்பாட்டி விட்டால் கத்திரிக்காய் பிரட்டல் ரெடி ஆயிடும். சுவையான கத்திரிக்காய் பிரட்டல் ரெடி. இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் செல்லும். இப்போ நான் சூடாக கருவாடை எடுத்து வச்சுக்கிறேன். இதை வடிவாயெல்லாம் கழுவிட்டு நாங்கள் பொரிப்போம். உருளைக்கிழங்க போட்டு பிரட்ட போகிறேன். ஓகே சூட கருவாடு இது வடிவா கழுவணும் செதில் எல்லாம் இருக்கு. கழுவணும் கழுவிட்டு அதுக்குள்ள கத்திரிக்காய் வந்து ரெடி ஆகிட்டு போல இருக்கு. பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கத்திரிக்காய் பிரட்டல் வந்து ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களோ அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இப்படி செய்து சாப்பிடு பாருங்க. அந்த மாதிரி இருக்கும். அப்படியே பிரட்டி புட்டோட சாப்பிட்டா அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே இப்போ கத்திரிக்காய் பிரட்டல் ரெடி. உருளைக்கிழங்கு சின்ன வெட்டுவோம். உருளைக்கிழங்கு என்னத்துக்கு? உருளைக்கிழங்கு கருவாடை போட்டு பொரிக்க போகிறோம். சூட கருவாட்டுக்கு போட்டு பிரட்டுறதுக்கு பொரிச்செடுத்து சாப்பிட போகிறோம். அந்த மாதிரி இருக்கும். புட்டுக்கும் கருவாட்டு பொரியலுக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதோட பெரிய கருவாடுண்டா புட்டுக்கு சுட்டு சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். என்ன பேர கருவாடு அப்படியான கருவாடு சுட்டு சாப்பிடவே டேஸ்ட். உருளைக்கிழங்கும் கருவாடு சூட கருவாடு சூட கருவாட்டுக்கு போட்டு கழுவி வச்சிருக்கிறேன். பார்த்தீங்களா கழுவி வச்சிருக்கிறோம். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டுக்கு வந்து தேங்காய் பூ எல்லாம் திருவி வச்சிருக்கிறோம் ரெடியாக புட்டு குழைக்கிறதுக்கு. சும்மா வெள்ளை கலர்லாம் இருக்குது தேங்காய் பூ. பார்க்கவே வழியாக இருக்கு. தேங்காய் பூ வெள்ளை கலர்ல இல்லாமல் என்ன கருப்பு கலர்ல கலரில் பார்க்க வடிவாக இருக்குது தெரியுமா? எல்லாம் நல்ல வடிவாக கழுவிட்டு தான் போட்டுருக்கேன். ஓகே கருவாடுக்கு எனக்கு உப்பு போடக்கூடாது. என்ன சொன்னால் கருவாடுலேயே உப்பு தன்மை இருக்குன்னு தானே. என்ன உப்பு போட கேட்கும். கருவாடில் உப்பு இல்லாட்டி கொஞ்சம் உப்பு போட்டு பிரட்டுவேன். இல்லாட்டி கொஞ்சம் தூள் போட்டு பிரட்ட சரி. என்னால் முக்குலக்கிழங்கு கொஞ்சம் உப்பு போட தான் வேணும். வேணாம் இல்லாட்டி கொஞ்சம் போட்டால் கணக்கு போடுவாங்க. ஒரு உப்பன் கணக்கு போட்டால் சாப்பிடலாம் போயிடும். அப்படிலாம் போயிடும். சட்டியை கழுவிட்டு வந்து ரெடி ஆகிட்டு இனி உருளைக்கிழங்கு கருவாடு போட்டு பிரட்டுறது தான் பார்க்க போகிறோம். என்ன சொல்லுங்க பாப்பா? இது வந்து நீத்துப்பட்டி. எல்லாருக்கும் தெரியும் தான். நீத்துப்பட்டி தெரியாது? எல்லாருக்கும் தெரியும். நாங்களும் ஒருக்கா சொல்லுறோம். நீத்துப்பட்டி நீத்துப்பட்டி. நாங்கள் நீத்துப்பட்டியில் தான் புட்டை விற்கிறது. நீத்துப்பட்டி வலை பானையில் வந்து தண்ணி வச்சிருக்கு. என்ன புட்டு பானையில் வந்து தண்ணி கொதிக்க வச்சிருக்கு. இதில் புட்டை போட்டு நீ அதுக்குள்ள ஒன்றை வச்சுட்டு நாங்கள் தேங்காய் பூ போட்டு அவிக்கிறேன். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் பூ போட்டு நாங்கள் சாப்பிடுவோம். ஏன்னா ஒரு ஆளுக்கு தேங்காய் பூ கூட வேணும், ஒரு ஆளுக்கு குறைய வேணும். நீத்துப்பட்டியில் புட்டு வந்து
சர்வத்தில் வச்சாச்சு. இப்போ நாங்கள் புட்டு முடியால மூடி விடுவோம். இது தண்டவாள அவியல். ஓகே, இன்றைக்கு மதிய சாப்பாடு புட்டு என்ன? மதிய சாப்பாடு புட்டு. என்ன செய்கிறது? கொஞ்சம் உப்பா போடுவோமா? என்ன சொன்னால் கருவாடில் கொஞ்சம் உப்பாக இருக்குது, அதில் கொஞ்சம் உப்பு நிறைய போட்டால் உப்பு நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் மிளகாய்த்தூள், மிக்ஸ் பண்ணி எல்லாம் போட்டு பிரட்டி விடணும் வேணாம். அப்போ தான் இந்த மசாலாலாம் ஊறி எல்லாம் கரண்டியால் வந்து பிரட்டையில் கையால் விடனா தான் எல்லாம் சேரும் ஒன்று. சரி, கருவாட்டு வாசமே அந்த மாதிரி இருக்குது தெரியும். கொதிச்சா அப்படி இருக்கும். கொதிச்சு இந்த வாசத்தோடையே சாப்பிடலாம் தெரியுமா கருவாட்டு பொரியல். ஏன்னா கருவாடு சுட்டு சாப்பிட விருப்பம். நல்ல பெரிய கருவாடுன்னா சுட்டு சாப்பிட நல்லா இருக்கும். வேணா நல்ல தசை கருவாடாக இருக்கும். அங்கே மசாலா தூளுக்கும் இதுக்கும் வாசமும் அந்த மாதிரி இருக்கு. இப்போ பிரட்டி வச்சிருக்கோம். புட்டு அவிஞ்சா பிறகு நாங்கள் பொரிப்போம். இது ஏன்னா கருவாடு, சூட கருவாடு. எண்ணெய் வந்து இப்போ நல்லா சூடாகிட்டு நாங்கள் இப்போ கருவாடை போடுவோம். சூட கருவாடு உருளைக்கிழங்கு அந்த மாதிரி இருக்குது. உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் போட்டு அப்படியே கருவாடு. எனக்கு மீனை விட கருவாடு கருவாட்டு கறி, கருவாட்டு பொரியல் விருப்பம். மீனை விட கருவாட்டு பொரியல் அல்லது கருவாட்டு சொதியோட சாப்பிடலாம். அதான் நல்ல விருப்பமாக இருக்குது தெரியுமா. இந்த கருவாடை வேண்டி நாங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்றது அவ்வளவு நல்ல சுவையாக இருக்கும். மீனை விட நான் கருவாடு தான் நல்ல விருப்பம். சூட கருவாடு, அதோட நெத்தலி கருவாடு, அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். நம்ம பொரிச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மன்னர் பக்கம் நல்ல கருவாடு எல்லாம் இருக்கு சந்தையில. நாங்கள் முந்தியெல்லாம் போகிறோம். மன்னர் போனால் பண்ணிட்டு வரணும். அங்கே வந்து நல்ல மலிவாக இருக்கிறது. நிறைய கடையும் கருவாட்டு கடையும். எல்லா கருவாடும் அங்கே போனால் வாங்கலாம். அதுவும் மலிவு அங்கே. ஒரு நாளைக்கு போகணும். மீனை வாங்கணும். ஒரு நாளைக்கு போவோம். ஒரு நாளைக்கு மன்னர் போய் மன்னர் டவுனே ஒரு வீடியோ எடுத்து கொண்டு வந்து தான் உறவுகள் பார்ப்பினேன். ஒரு மன்னர் போத்தான் போகணும். நீண்ட நாள் ஆயிடுச்சு மன்னர் போய். புட்டு அவிஞ்சிடும். இதான் புட்டு. இன்னும் கொஞ்சம் அவியணும் வேணும். கொஞ்சம் அவிஞ்சாச்சு. அவிஞ்சிட்டு நாங்கள் அடுப்பை நிப்பாட்டிட்டு புட்டு ரெடி. புட்டு ரெடியோ. என்ன செய்யணும்? புட்டா வந்துட்டு நீ என்ன செய்யணும்? இதை இப்படி இது கொண்டு போய் அப்படி ஆவி வாங்க. இதுக்குள்ள என்ன செய்யணும்? தேங்காய் பூ அதிகம் போகையில நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சாப்பிடுவோம். கார விடுவோம். இதில் கையை வச்சா அப்படி இருக்கும். சூடு சரியான அந்த மாதிரி இருக்கு தெரியும். ஆனால் புட்டு அரிசிமா புட்டு வந்து சுட சுட சாப்பிடுவோம். இல்லாட்டி கல்லு பத்தி மீன் சொன்னாங்க தனி அரிசிமா இல்லை. இப்போ கோதுமை கிளந்தா சாஃப்டாக இருக்கு. இது வந்து சுட சுட சாப்பிட தான் டேஸ்ட். அதோட இப்போ தேங்காய் பூ பக்கத்தில் இருக்கிறார். இந்த தேங்காய் பூயும் அதுக்கு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் குழைக்கணும். அப்போ தான் அந்த வாசமாக இருக்குது. நல்ல அந்த மாதிரி இருக்கும். தேவையான அளவு தேங்காய் பூ போட்டால் காணும். உருளைக்கிழங்கும் சூடை கருவாட்டு பொரியலும் என்ன சொல்லுது? பொரிஞ்சிட போலையா? பொரிஞ்சா காணும். என்ன வாசம் வருது தெரியுமா? கருவாடு வாசம் உனக்கும் தான் நான் இல்லைன்னு சொன்னது. அந்த சுவை வாசத்துலேயே புட்டி சாப்பிட போயிடலாம் போடுது. அவ்வளோ வாசம் அந்த மாதிரி வாசம். தேங்காய் வேணும்.
தேங்காய் பூ போட்டாச்சு. ஓ பிளேட்டும் ரெடியாக இருக்குது சாப்பிடுறது. கருவாடையும் பொரியல உடனே நாங்கள் இஞ்சால புட்டு போடுறோம். அவ்வளோ பார்த்து ஏன்னா காலமே சாப்பிடல அதுக்கு தான் நாங்கள் இப்போ மதியத்துக்கு போய் நாங்கள் சாப்பிட போகிறோம். புட்டு காலமாக சாப்பிடாத அப்படியா? கத்தரிக்காய் பிரட்டை. ஓ கத்தரிக்காய் பிரட்டல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஓ கருவாடும் வந்து பொரிஞ்சுது. சூப்பராக பொரிஞ்சிட்டு பார்த்தா தெரியுது. அந்த மாதிரி பொரிஞ்சிட்டு அந்த மாதிரி ஒரு வாசம். ஓ எப்படி இருக்குதா? ஓ புட்டுக்கா போட்டாச்சு. எப்படி இருக்குதா? இனி சாப்பிட்றதான் வேறு. பார்த்தீங்களோ ரெடி. ஒரு கொஞ்சம் இதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு என்ன சாப்பாடு. ஓகே நாங்கள் சாப்பிடுவோம். ஓகே ரோலே, இதோட எங்களை காணொலியை நாங்கள் முடித்து கொள்கிறோம். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். ஓகே பாய்.